السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவருடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கடைசி வகுப்பில் நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி படித்தோம். அதுக்கு முன்னால் 2 வகுப்புகளில் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, அதே போல் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி படித்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா இமாம் அபு ஹனீஃபா பிறந்த வருடம்? யாருக்காவது? இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா 80. மாஷா அல்லாஹ், 80. சரி, 80ல் பிறந்தாங்க, 150ல் மரணிக்கிறாங்க. அதே போல் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க 93ல் பிறக்கிறாங்க, 179ல் மௌத்தாகிறாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட நெருக்கமான இமாம்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்தில் 3ஆவதாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க பிறக்கிறாங்க. இன்றைக்கி நாம் பார்க்குறது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்களுடைய வரலாற்றில் சில பகுதிகளை மட்டும். நமக்கு தெரியும் ஷாஃபி மதுஹப் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்களில். ஷாஃபி மதுஹபுடைய அந்த இமாம் தான் யார் அப்படின்னா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா. இவங்க எப்போ பிறக்கிறாங்கன்னா 150 ஹிஜ்ரியில் பிறக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க ஹிஜ்ரி 150ல் என்ன செய்கிறாங்கன்னா பிறக்கிறாங்க. 150 யார்? சில பேர் சொல்லுவாங்க 150ல் இமாம் அபு ஹனீஃபா மரணித்த அந்த இரவுல தான் என்ன செஞ்சாங்கன்னா இமாம் ஷாஃபி பிறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஆதாரமானதான்னு தெரியல. ஆனால் 150 அந்த வருடம் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா மரணிக்கக்கூடிய ஆண்டு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிறக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய பெயரை பார்த்தீங்க அப்படின்னா ஷாஃபி கிடையாது. அவங்களோட பெயர் என்னன்னா முஹம்மது. இமாம் புகாரியோட பெயர் என்ன? முஹம்மது இப்னு இஸ்மாயில். நல்லா பாருங்க, புகாரியோடைய பெயர் முஹம்மது தான், முஹம்மது இப்னு இஸ்மாயில். அதே போல் இமாம் ஷாஃபியோடைய பேர் முஹம்மது இப்னு இத்ரீஸ். சரியா? முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரியோட பேர், முஹம்மது இப்னு இத்ரீஸ் அப்படிங்கிறவங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவருடைய பேர். அப்போ இமாமுடைய உண்மையான பேர் அதுதான், முஹம்மது இப்னு இத்ரீஸ் இப்னு உஸ்மான். அவங்க பரம்பரையை நான் சொல்கிறேன். இத்ரீஸ் இப்னு உஸ்மான், அவங்களுடைய அப்பா உஸ்மான் இப்னு ஷாஃபி. இதுதான், இந்த பேரை வச்சு தான் இவங்க அழைக்கப்பட்டாங்க. இந்த ஷாஃபின்னு வரக்கூடிய அந்த பரம்பரையில் வரக்கூடிய அவருடைய பாட்டனார் ஒருத்தர் பேர் ஷாஃபி. அவருடைய பேரை வச்சு தான் இவங்களுக்கும் இந்த ஷாஃபி அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஷாஃபியுடைய வாப்பா இப்னு சாயிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாயிப் அப்படிங்கிறவர் பத்ர் போர்க்களத்தில் காஃபிர்களுடைய அந்த படையில இருந்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிணை தொகை கொடுத்து விடுவிக்க அனுமதி கொடுத்தாங்க சில பேருக்கு. அதில் ஒருத்தர் தான் அந்த சாயிப் என்ன செஞ்சிட்டாருன்னா தன்னை பிணை தொகை கொடுத்து விடுவிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த சந்ததி இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த பரம்பரை. அடுத்தது பாருங்க, இந்த சாயிபுடைய தந்தை யார் அப்படின்னா இப்னு உபைத் இப்னு உபைத் அப்படிங்கிறவர். உபைதுடைய தந்தை அப்து யசீத். அவருடைய தந்தை யார் அப்படின்னா முத்தலிப் இப்னு முத்தலிப். அவருடைய தந்தை யாரு? அப்து மனாஃப். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை நீங்க பாத்தீங்கன்னா அப்து மனாஃப் அப்படிங்கிறவங்கள உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா பேர் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா பேரு அப்துல்லா. அப்துல்லாவுடைய வாப்பா பேரு அப்துல் முத்தலிப். அவங்க வாப்பா பேரு அப்து மனாஃபா ஹாஷிம். அவங்க வாப்பா பேரு அப்து மனாஃப். சரி, அப்போ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாப்பா அப்துல்லா. நல்லா வச்சுக்கோங்க, அப்துல்லா. அப்துல்லாவுடைய வாப்பா அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபுடைய வாப்பா
ஹாஷிம். ஹாஷிமுடைய வாப்பா அப்து மனாஃப். அப்து மனாஃப் தான் ஸ்டார்டிங். சரிங்களா? இந்த அப்துல் முத்தலிப்னு சொன்னீங்கல்ல, அப்துல்லாவுடைய வாப்பா அப்துல் முத்தலிப், அவருடைய பேர் என்ன? அவருடைய பேர் அப்துல் முத்தலிப் கிடையாது, அவருடைய பேர் ஷைபா. ஏன் அந்த அப்துல் முத்தலிப் வருதுங்கிறத நான் சொல்றேன். இப்போ இந்த அப்து மனாஃபுங்கிறவரை டாப்ல வைங்க. சரிங்களா? அப்து மனாஃபுக்கு 4 பிள்ளைங்க. அப்து மனாஃபுக்கு 4 பிள்ளைங்க. ஒருத்தர் ஹாஷிம். ஹாஷிம் ரசூலுல்லாஹி அந்த பரம்பரையில். 2வது மகன் யார் அப்படின்னா முத்தலிப். 2வது யாரு? முத்தலிப். ஹாஷிமுடைய சகோதரர் முத்தலிப். இன்னொருத்தர் அப்து ஷம்ஸ், இன்னொன்று நௌஃபல். அப்து மனாஃபுக்கு யாரு? அப்து மனாஃபுக்கு 4 பிள்ளைங்க. ஹாஷிம், முத்தலிப், அப்து ஷம்ஸ், நௌஃபல். சரிங்களா? இந்த நௌஃபல்ல பெரிய அந்த வம்சம் இல்லை, இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை. நௌஃபலை பார்த்தீங்கன்னா ஹாரிஸ், அதே போல ஜுபைர் இப்னு முத்தீம் அப்படி சொல்லி வரும். அதுக்கு பிறகு இந்த அப்து ஷம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த அப்து ஷம்ஸ்ல இருந்து வரக்கூடியவங்க தான் உமையா, அபு சுஃபியான் ரதியல்லாஹு அவர்கள், முஆவியா ரதியல்லாஹு அவர்கள்லாம் இந்த பரம்பரை. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி பரம்பரையில ஹாஷிம்ல இருந்து யார் வருவாங்க? ஷைபா வருவாங்க. அப்துல் முத்தலிப்னு சொல்லக்கூடியவங்க வருவாங்க. ஏன் இந்த அப்துல் முத்தலிப்னு இந்த ரசூலுல்லாஹி பாட்டனாருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஹாஷிமுடைய சகோதரர் முத்தலிப் இருக்காருல்ல, ஹாஷிம் மௌத்தான உடனே அவருடைய பையன் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த ஷைபா அவருக்கு வாப்பா இல்லை. அப்போ இந்த ஹாஷிமுடைய சகோதரர் தான் என்ன செய்யறாருன்னா எடுத்து வளர்க்குறாரு. எடுத்து ஊருக்கு கொண்டு வரக்கூடிய நேரத்துல தன்னுடைய சகோதரனுடைய பையன். ஆனா ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா முத்தலிபுடைய அடிமை அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்ப என்ன செஞ்சுட்டாங்க, அப்துல் முத்தலிப்னு சொல்லி அந்த பேர் அப்படியே வழக்கமாயிட்டு. ஆனா அவங்களுடைய பேர் அப்துல் முத்தலிப் இல்ல, ஷைபா அப்படிங்கிறது தான். மக்கா தான் இது, மக்கா மதீனா. சரிங்க, அந்த சுற்று வட்டாரம் ஹிஜாஸ். இதுல தூரம் இருந்துச்சு, அந்த என்ன சொல்ல கோத்திரங்கள்ல பிரிஞ்சாங்க. அப்போ அப்துல் முத்தலிப் அப்படி சொல்லி பழக்கமானதுக்கு பிறகு என்னாச்சு, அப்போ அப்துல் முத்தலிப்னு சொல்லி ஷைபாவை கூப்பிட்டாங்களா. அப்போ ஹாஷிம்ல இருந்து இவங்க ஷைபா வராங்க, ஷைபால இருந்து அப்துல்லால இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க. முத்தலிப்ல இருந்து தான் யார் வருவாங்க அப்படின்னா இந்த ஷாஃபி இமாம் ரஹிமஹுல்லாவுடைய பரம்பரை வரும். சரிங்களா? அதனால முத்தலிப்ல இருந்து ஒரு பரம்பரை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு பரம்பரை ஹாஷிம்ல போய் சேர்ந்து எல்லாமே அப்துல் மனாஃப்ல போய் சேரும். முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் இவங்க எல்லாமே அந்த அப்து மனாஃபுடைய கோத்திரத்தார்கள். இவங்களை குறைஷின்னு சொல்லுவாங்க, மொத்தமாவே குறைஷின்னு சொல்லுவாங்க, ஹாஷிமின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே ஹாஷிமின்னு சொல்லுவாங்க. ஆனா ஹாஷிம் பரம்பரையில இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா இல்லை. ஆனாலும் இவங்க மொத்தம் பேரையுமே அந்த குடும்பம் அப்படிங்கிறதுனால ஹாஷிமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதுதான் அவங்களுடைய குடும்பம். எதுக்காக சொன்னா ரசூலுல்லாஹி அந்த பரம்பரையில ஒருத்தங்க தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா. இப்போ இமாம் அபு ஹனிஃபா ரஹிமஹுல்லாவுடைய பேர் என்ன? நுமான் இப்னு சாபித். அதே போல இமாம் மாலிக்குடைய பேர் இமாம் மாலிக் தான். இமாம் ஷாஃபியுடைய பேர் முஹம்மது இப்னு இத்ரீஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க பிறக்குறாங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அப்படின்னு பார்த்தா, பலஸ்தீன்ல கஸ்ஸா அப்படிங்கிற இடம், காசான்னு சொல்லுவோம், உண்மையான பேர் கஸ்ஸா. இந்த கஸ்ஸால தான் யார் பிறக்கிறாங்கன்னா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் பிறந்தாங்க. பிறக்கக்கூடிய வருடம் பாத்தீங்கன்னா 150 பிறக்கிறாங்க. இவர்களுடைய குன்யான்னு சொல்லக்கூடிய புனைப்பெயர் என்ன அப்படின்னா அபு அப்துல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே புனைப்பெயர் யாருக்கு இருந்துச்சுன்னா மாலிக் ரஹிமஹுல்லாவுக்கும் இருந்துச்சு, அபு அப்துல்லான்னு கூப்பிடுவாங்க. இமாம் புகாரிக்கும் அதே பேர் இருந்துச்சு, அபு அப்துல்லா. அதே மாதிரி இமாம் ஷாஃபிக்கு இமாம் அபு அப்துல்லா அப்படிங்கிற பெயர் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் கஸ்ஸாவில் பிறக்கக்கூடிய நேரத்துல அவங்களுடைய தந்தை என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்ச நாட்கள்லயே அல்லது கொஞ்ச காலத்திலேயே, எவ்வளவு நாளும் தெரியல, அந்த கொஞ்ச காலத்திலே என்ன செஞ்சுட்டாங்கன்னா மௌத்தாயிடுறாங்க, அனாதையாக்கப்படுறாங்க. அம்மா தான் என்ன செய்யறாங்கன்னா வளர்க்குறாங்க. அம்மாவுடைய பேர் ஷிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க தாய் ஷிஃபா தான் என்ன செய்யறாங்கன்னா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பாப்பீங்க, இமாம் மாலிக்குக்கும் வாப்பா மௌத்தாயிருவாங்க சின்ன வயசுலயே. தாய் தான் வளர்த்து அவர் ஒரு பெரிய ஒரு நிலைமை கொண்டு போவாங்க. இமாம் புகாரி அதே போலதான். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, பெரும் இமாம்களை பார்த்தீங்கன்னா தந்தை இல்லாம தாய் தான் என்ன செய்வாங்கன்னா வளர்ப்பாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, வீட்டுல தான் முதல் பல்கலைக்கழகம், ஒரு குழந்தையுடைய முதல் பல்கலைக்கழகமே வீடு தான். அந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு குழந்தை பார்த்து தான் வளரும். நீங்க பாருங்க, சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு சில நேரங்கள்ல எழுத தெரியாது. அது ஆனா ஒரு டைகர் அப்படின்னு சொன்னா படத்தை பார்த்தா தெரியும் இது டைகர் அப்படின்னு சொல்லும். ஆனா எழுத்துல TIGER போட்டு எழுதி காட்டுங்க இது என்னன்னு கேட்டா தெரியாது.
பிள்ளைங்க வந்து படத்தை பார்த்து தான் வளர ஆரம்பிக்கும் ஆரம்ப கட்டத்துல. அதனால நாம தாயும் தந்தையும் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து தான் ஒரு பிள்ளை வந்து என்ன செய்யணும் வளரும். தாய் தந்தை மொபைலை பார்த்துட்டே இருக்குது, என் பிள்ளை என்ன செய்யும், மொபைல் தான் கேட்கும். ஒரு தாயும் தந்தையும் குரான் எடுத்து ஓதிக்கிட்டே இருக்காங்க அதிகமா அப்படின்னா குரானை கேட்கும் அந்த பிள்ளை. தொழுகை அந்த இது இருக்குல்ல, முசல்லால ஒரு தாய் எப்பவுமே உட்கார்ந்தே இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல உள்ள பிள்ளைங்கள் என்ன செய்யும், அந்த முசல்லாவை விரிச்சு அங்க உட்கார்ந்து இருக்கும், தொழுகிற மாதிரியெல்லாம் பண்ணும். இதெல்லாம் என்ன காமிக்குது அப்படின்னா ஒரு தாயுடைய வளர்ப்பு என்பது மிக முக்கியமானது. தாயுடைய விஷயம் என்பது ரொம்ப முக்கியமானது. அதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்க திருமணம் முடிக்கிறதாக இருந்தா கூட யாரை தேர்வு செய்யுங்க, அழகுள்ள பெண்ணை திருமணம் முடிக்கலாம், வசதியான பெண்ணை திருமணம் முடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா சிறந்தது எது அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நல்ல மார்க்கம் உள்ள தீன் உள்ள பிள்ளைய என்ன செய்யுங்க திருமணம் முடிங்கன்னு ரசூலுல்லாஹி சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிள்ளைங்களுடைய வளர்ப்புக்காக. அப்போ இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களை உம்மா என்ன செய்யறாங்க, ஷிஃபா அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. வளர்க்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு வந்து நல்ல அரபு இலக்கணங்களை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. வாப்பா மௌத்தான உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா மக்காவுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. கஸால இருக்கிறாங்க. கஸாக்கு எப்படி போனாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு கஸால போய் வாழ்ந்தாங்க. அந்த நேரத்தில் இமாம் ஷாஃபி அங்கே பிறக்கிறாங்க. திரும்பவும் தங்களுடைய சொந்த ஊரான உண்மையான சொந்த ஊரான பரம்பரை ஊரான மக்காவுக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னா பையனை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த அரபு புலமை வந்து போயிடக்கூடாது, அறிஞர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால உம்மா என்ன செஞ்சுட்டாங்கன்னா அங்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. பிறந்த அந்த கொஞ்ச நாள்லயே அழைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் மக்கால இருக்கக்கூடிய அறிஞர்கள், அன்றைக்கு மக்கால வந்து பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் வாழ்ந்த காலம். மக்கா, மதீனா, யமன், ஈஜிப்ட், சிரியா எல்லா இடத்துலையும் பெரும் பெரும் அறிஞர்கள் வாழ்ந்த காலம். மக்காலையும் அதே போல அறிஞர்கள்ட்ட வந்து என்ன செஞ்சாங்கன்னா சின்ன வயசுல இருந்தே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா. எந்த அளவுக்கு படிச்சாங்கன்னா இந்த இலக்கணம் அந்த அரபு லுகத் எல்லாமே வந்து மிக அழகாக சர்ஃப் சொல்லப்படக்கூடிய அந்த இலக்கணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு சின்ன பிள்ளையில இருந்து வளர ஆரம்பிச்சுட்டாங்க. 7-8 வயசுல ஹாஃபில் ஆயிட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் 7-8 வயதுல என்ன செஞ்சிட்டாங்கன்னா முழு குரானையும் மனனம் செஞ்சு முடிச்சுட்டாங்க, ஹிஃப்து பண்ணிட்டாங்க. 10 வயது ஆன நேரத்துல இமாம் மாலிக்குடைய மோத்தா மாலிக், நம்ம போன வகுப்புல பார்த்தோம் மோத்தா மாலிக், இந்த இமாம் மாலிக்குடைய மோத்தா மாலிக்க அந்த ஹதீஸ் கிதாபை வந்து முழுசா மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டாங்க. 10 வயசுல மனனம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்போ மக்கால வந்து அவங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் இடத்துல கல்வி தேடணும். மதீனால இருக்கிறாங்க இமாம் மாலிக். அப்போ இமாம் மாலிக்கிட்ட போய் கல்வி தேடணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆசைப்படக்கூடிய நேரத்துல அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா கவர்னர் இருக்கிறார்ல, மக்காவுடைய கவர்னருக்கு வந்து அவங்க உம்மா சொல்றாங்க மக்காவுடைய கவர்னர்கிட்ட, நீங்க வந்து என்ன செய்யுங்க, மதீனால இருக்கக்கூடிய இமாம் மாலிக்கு எனக்கு என் பிள்ளைய வந்து படிக்க வைக்கணும். அவன் குரானை மனனம் பண்ணிட்டான், அதே போல மோத்தா மாலிக்க மனனம் செஞ்சுட்டான், அவங்கள்ட்ட உட்காந்து படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கவர்னர்கிட்ட போய் சொல்றாங்க. மக்காவுடைய கவர்னர் என்ன செய்யறாரு, ஒரு லெட்டர் எழுதி என்ன செய்யறாரு, மதீனாவுடைய கவர்னருக்கு கொடுக்கறதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி மதீனா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா இடத்துல கொடுத்துறாங்க கையில. இதை கொண்டுட்டு என்ன செய்யறாங்க, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு பயணிக்கிறாங்க. பாருங்க, கஸால இருந்து கல்விக்காக மக்காவுக்கு வந்தாச்சு, மக்கால இருந்து மறுபடியும் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறாங்க கவர்னர்கிட்ட, மதீனாவுடைய கவர்னர்கிட்ட. மதீனாவுடைய கவர்னர் அதை படிச்சார், பிரிச்சு படிச்சுட்டு சொன்னாரு, என்னை வந்து மக்காவுடைய அந்த கவர்னர் இருக்கிறாரு, அவரு வெறுங்காலோட தலையில எந்த துணியும் இல்லாம என்னை பாலைவனத்துல நடந்து போக சொன்னாலும் நான் நடந்து போக தயார். ஆனா இமாம் மாலிக்குடைய வீட்டு கதவுக்கு முன்னால போய் நிக்கிறதுக்கு எனக்கு வந்து மரியாதை நிமித்தமா எனக்கு வந்து அது முடியாது அப்படின்றார். அந்த அளவுக்கு இமாம்களை என்ன செஞ்சாங்கன்னா கவர்னராக இருந்தாலும் என்ன செஞ்சாங்க, மதிச்சாங்க, பயந்தாங்க. அவங்க கதவுக்கு முன்னால போய் நிக்கணுமே அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. அப்ப இந்த பையன் சொல்றாரு, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, சின்ன பையன், அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அப்படி பயந்தீங்க அப்படின்னா அவரை நீங்க லெட்டர் போட்டு வர சொல்லுங்க, உங்க இடத்துக்கு இமாம் மாலிக்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அப்ப சொன்னார், யா குலாம், சின்ன பையனே, அப்படி அல்ல, நீ நினைக்கிற மாதிரி அல்ல, நானே போய் கேட்டா கூட அவர் தருவாரு, ஆனா இந்த மாதிரி நான் வந்து வர சொல்லி அவர் இல்லைன்னு சொல்லிட்டா அதுக்கு பிறகு நடக்காது, அதனால என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் என்ன செய்யறாரு, மதீனாவுடைய கவர்னர் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. அங்க ஒரு கருப்பின பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து கேட்டாங்க, என்ன விஷயம்? அப்ப இவங்க வந்து லெட்டர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பையனும் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களும் 10 வயசு வந்து நிக்கிறாங்க. அப்போ வந்து நிற்கக்கூடிய நேரத்துல அவங்க அந்த பெண்மணி சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு மசாலா
மார்க்கத்துல வந்து ஏதாவது தெளிவு வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க, ஒரு பேப்பர்ல எழுதி தாங்க, நான் இமாம்கிட்ட கொண்டு கொடுப்பேன், அவங்க உங்களுக்கு பதில் எழுதி அனுப்புவாங்க. இல்ல எனக்கு ஹதீஸ் படிச்சு தரணும், அதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹலக்காக்கள் நடக்கும், இமாமுடைய ஹல்காக்கள் வந்து நடக்கும், நீங்க அங்க வந்து கலந்துக்கோங்க, வகுப்புல வந்து கலந்துக்கோங்க. இல்ல வேற எதுவா இருந்துச்சுன்னா நான் வந்து சொல்றேன் அப்படின்றாங்க. இப்போ சொன்னாங்க, மக்காவுடைய கவர்னர் வந்து எனக்கு லெட்டர் அனுப்பியிருக்காரு, இந்த லெட்டரை தான் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ போனாங்க, உள்ள போனாங்க, திரும்பி வந்தாங்க. இமாம் பைஹக்கி இதெல்லாம் பதிவு செய்யறாங்க. அப்போ உள்ள போய் ஒரு குர்சி எடுத்துட்டு வந்து போட்டாங்க. போட்ட உடனே நல்ல உயரமான நல்ல வெள்ளை நிறத்தோடு தோலோடு வந்து இமாம் மாலிக் ரஹிமவுல்லா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த சேர்ல வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு 2 பேரையும் பார்த்தாங்க. அப்போ 2 பேரை பார்த்த உடனே என்னன்னு கேட்டாங்க. அப்போ இமாம் இவர் கவர்னர் என்ன செய்யறாரு, மதீனாவுடைய கவர்னர் அந்த கடிதத்தை வந்து இமாம் மாலிக்கிட்ட கொடுத்தாரு. அதை வாங்கி இமாம் மாலிக் அவங்க படிச்சாங்க. படிச்சு பார்த்துட்டு அந்த பேப்பரை தூக்கி வீசினாங்க. வீசிட்டு சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், பிள்ளைங்களுக்கு எதுக்கெல்லாமோ ரெக்கமெண்டேஷன் இருக்கு, ஆனா ஒரு கல்வியை தேடக்கூடிய விஷயத்திலுமா ரெக்கமெண்டேஷன் தேவைப்படக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அது சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி அதை தூக்கி வீசிக்கிட்டு அப்படி இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய நேரத்துல அடுத்த வார்த்தை பேசுவதற்கு மதீனாவுடைய அந்த கவர்னரால முடியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. உடனே அந்த பையன் என்ன செய்யறாரு, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, சின்ன பையன், அந்த கவர்னருடைய முகத்தை வந்து பாக்குறாரு, ஏன் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த பையனை என்ன செய்யறாரு, இமாம் மாலிக்கு பக்கத்துல போய் நின்று சொன்னாரு, நான் யார் அப்படின்னா குறைஷி, நான் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில இருந்து வந்தவன். 7 வயசுல அந்த சம்பவங்களை எல்லாம் சொல்றாரு. 7-8 வயசுல குரானை நான் மனனம் செஞ்சுட்டேன், 10 வயசுல உங்களுடைய மோத்தா மாலிக் என்ன செஞ்சுட்டேன், நான் மனனம் செஞ்சுட்டேன், எனக்கு நீங்க பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இமாம் மாலிக் என்ன செஞ்சாங்கன்னா அந்த இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களை கொஞ்ச நேரமும் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, உத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அந்த முகத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவன் மாலிக் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா முகத்தை பார்த்தே அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுக்கு இருந்துச்சு. அப்போ இமாம் சொன்னாங்க, மஸ்முக், உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் வந்து முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இமாம் சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு ஒரு நூரை தந்திருக்கிறான், அல்லாஹ் உனக்கு உன்னுடைய உள்ளத்துல ஒரு நூரை தந்திருக்கிறான், பாவத்தின் மூலம் அதை என்ன செஞ்சிடாத, நீ நாசம் பிடிச்சிடாத. முதல் வார்த்தை சொன்னாங்க, இத்தக்கில்லா, அல்லாஹ் நீ பயந்துக்கோ, பாவங்கள்ல இருந்து விலகிக்கோ, அல்லாஹ் உனக்கு உள்ளத்துல ஒரு நூரை தந்திருக்கிறான், நீ ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு நீ போக போற அப்படின்னு சொல்லி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க சொன்னாங்க. இமாம் மாலிக் அதிகமாக சொன்னாங்க, இந்த மோத்தாவை வந்து நீ வச்சிருக்கிய, மோத்தா மாலிக் வச்சிருக்கல்ல, இதை வந்து வாசிக்கிறதுக்கு யாரையாச்சும் ஆளை கூப்பிட்டுட்டு வா அப்படின்னாங்க. ஏன்னா இமாம் மாலிக்கிட்ட பாடம் படிக்க வர்றதாக இருந்தா மோத்தா மாலிக்க படிக்கணும் அப்படின்னா அந்த வார்த்தைகளை வந்து தெளிவா படிக்கணும், தெளிவா படிக்கக்கூடிய நேரத்துல அதை வந்து சொல்லி கொடுப்பார். அப்போ இமாம் ஷாஃபி சொன்னாரு, நான் மனனத்திலையும் நான் சரியா படிப்பேன், வாசிக்கிறதாக இருந்தாலும் நானே அதை என்ன செய்வேன், சரியாக வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பிறகு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இடத்துல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அமர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க, மொத்தா மாலிக்க வந்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, நான் ஒவ்வொரு வாட்டியும் இமாம் என்ன கவனிக்காங்களான்னு பாக்குறதுக்காக நான் நிப்பாட்டி அவங்கள பார்ப்பேனே, அவங்க வந்து பாக்குறாங்களான்னு சொல்லி நிப்பாட்டி நான் அப்படி பார்ப்பேன். அப்ப இமாம் சொல்லுவாங்க, நீ ஓதுங்க, கண்டினியூ பண்ணுங்க, ஓதுங்க 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இமாம் ஷாஃபி சொன்னாங்க, ஒவ்வொரு வாட்டியும் நான் நிப்பாட்டக்கூடிய நேரத்துல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள், என்னுடைய அந்த இலக்கணத்தை வந்து படிக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் ஆச்சரியப்பட்டு போவார்கள் அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள். இதுதான் இமாம் மாலிக்குக்கும் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் நடந்த முதல் சந்திப்பு. இன்னைக்கு வந்து மாலிக் மதுஹபா ஷாஃபி மதுஹபா சண்டை, நான் அந்த மதுஹப் நீ இந்த, ஆனா அவர்கள் 2 பேரும் எப்படி இருந்தார்கள் பார்த்தா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் 179 மரணிக்கிறாங்க. மரணிக்கக்கூடிய காலம் வரைக்குமே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இடத்துல அமர்ந்து இமாம் ஷாஃபி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா கல்வி எடுத்தாங்க. 16 வருடங்கள், 1 வருஷம் 2 வருஷம்லாம் இல்லை, 16 வருடங்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் மாலிக் ரஹிமஹுல்லா இடத்துல பாடம் படிச்சாங்க. இப்போ இமாம் அதுக்கு பிறகு மக்காவுக்கு வந்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா மக்காவுக்கு வரக்கூடிய நேரத்துல முஸ்லிம் இப்னு ஹாலித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிக்ஹ் அறிஞர் முஃபக்கிஹ், அவங்க கிட்ட என்ன செஞ்சாங்கன்னா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் முஸ்லிம் இப்னு ஹாலித் சஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா பாடம் படிச்சாங்க, ஃபிக்ஹ் படிச்சாங்க, சட்டங்கள் இஸ்லாமிய சட்ட நூல்களை வந்து படிச்சாங்க, ஹதீஸ்களை படிச்சாங்க. இப்போ இமாம் இது வந்து முன்னால மாலிக் இமாமுக்கு முன்னால படிச்சாங்க மக்காவில். அப்போ
இமாம் படிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல முஸ்லிம் இப்னு ஹாலித் எல்லா ஹதீஸ்கள் ஃபிக்குகள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க இமாம் ஷாஃபி இடத்துல, நீங்க படிச்சதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல நீங்க இனி ஃபத்வா கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றாங்க. ஃபத்வானா என்ன, மார்க்க தீர்ப்பு கொடுக்கக்கூடிய முஃப்தியா நீங்க ஆயிரலாம் அப்படின்றாங்க இமாம் முஸ்லிம் இப்னு ஹாலித். நீங்க ஃபத்வா கொடுக்க ஆரம்பிக்கலாம், பிரச்சனை இல்லை, நீங்க ஃபத்வா கொடுங்க. நீங்க நினைக்க கூடாது அன்றைக்கு யாருமே கிடையாது. இப்போ நம்ம ஒரு இஸ்லாமே என்னன்னா தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டு ஃபத்வா கொடுக்கறதுக்கு ஒரு ஆள்கிட்ட சொன்னா என்ன செய்வாரு, தாராளமா கொடுப்பார். இவர் என்ன சொல்றாரு அவர்களுக்கு தெரியாது, அவங்களுக்கும் அறிவில்லை. ஆனா அன்னைக்கு மக்கா மதீனா செழித்திருந்த ஒரு காலம். இல்முனால எல்லா எந்த கதவை தொட்டினாலும் அறிஞர்கள் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர்ல முஸ்லிம் இப்னு ஹாலித் சொல்லக்கூடிய அந்த அறிஞர், பேரறிஞர், அவர் என்ன செய்யறாரு, ஷாஃபிட்ட சொல்றாரு, நீங்க ஃபத்வா கொடுக்கறதற்கு தகுதி பெற்றுட்டீங்க. சொல்லக்கூடிய நேரத்துல இமாம் ஷாஃபியுடைய வயசு தெரியுமா, 15 வயசுல. சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க, நம்மளுடைய பிள்ளைங்க எல்லாம் 15 வயசுல அதுனா நான் எதாவது சொன்னா உனக்கு எங்க புரிய போகுதுன்னு கேட்போம். ஆனா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இடத்துல அவங்க சொல்றாங்க, 15 வயசுல நீ ஃபத்வா கொடுப்பதற்கு தகுதியானவனாக இருக்கிறாய் அப்படின்றாங்க. ஆனா அதுக்கு பிறகும் இமாம் அவங்க என்ன செய்யறாங்க, இமாம் மாலிக்கிட்ட போய் பாடம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய முக்கியமான ஒரு ஆசிரியர் தான் சுஃபியான் இப்னு உயைனா. அவங்களிடத்துலையும் ஃபிக்ஹ் படிக்கிறாங்க, ஹதீஸ்களை படிக்கிறாங்க. இன்னொரு இமாம் இருந்தாரு ஃபுதைல் இப்னு இயாத். ஃபுதைல் இப்னு இயாத் ஒரு ஆசிரியர். ஃபுதைல் இப்னு இயாத் தெரியுமா ஒரு ஆளுக்காவது? ஏதோ ஒரு கிளாஸ்ல சொன்னேன். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் இவங்க ஒரு கல்வராக இருந்தார், ஒரு கொள்ளை கூட்டத்துடைய தலைவராக இருந்தார். ஞாபகம் இருக்கா? ஃபுதைல் இப்னு இயாத் ஒரு கொள்ளை கூட்ட தலைவர். நான் திருப்பியும் சொல்றேன், ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் ஒரு கொள்ளை கூட்டத்துடைய தலைவராக இருந்தார். அவர் ஒரு நாள் இந்த மாதிரி வீட்டுக்கு மேலே ஏறி வீட்டை கூரையை பிரிக்கக்கூடிய நேரத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உள்ள இருந்த ஒரு பெண்மணி அல்லது ஒரு ஆள் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு வசனத்தை ஓதுறார். சூரா ஹதீதுடைய 45 நினைக்கிறேன். சூரா ஹதீதுடைய 45 வசனத்தை அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா ஓத ஆரம்பிக்கிறாரு. அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுடைய திக்ரினால் உங்களுடைய உள்ளங்கள் நடுங்குவதற்கு, அஞ்சு நடுங்குவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா அப்படிங்கிற அந்த குர்ஆன் வசனம். இத அந்த தொழுது கொண்டிருக்கிறார் ராத்திரி அந்த வீட்டுல, அல்லது குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா இந்த வசனத்தை தாண்டி போக மாட்டேங்கிறார், திரும்ப திரும்ப ஓதுறார். அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். இன்னும் உங்களுடைய உள்ளங்கள் மாறவில்லையா, அல்லாஹுவை நினைத்து பயப்படவில்லையா, எப்போது நேரம் வரவில்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த வசனத்தை திரும்ப 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 ஓதக்கூடிய நேரத்துல மேல உட்கார்ந்திருந்த அந்த கொள்ளை கூட்டத்துடைய தலைவர் ஃபுதைல் இப்னு இயாத் என்ன செய்யறாருன்னா, எனக்காக ஓதப்படுகிறதோ அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துல சொல்றாரு, இந்த இடத்துல என்ன செஞ்சுட்டு எனக்கு வந்துருச்சு அல்லாஹ், எனக்கு அந்த பயம் வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய அச்சம் எனக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நாம எத்தனையோ பயான்கள், ஹதீஸ்கள், குர்ஆன் வசனங்களை கேட்டாலும் எங்களுக்கு மனசு தொண்டைக்குள்ள, ரசூலுல்லாஹ் தொண்டைக்குள்ள அது போகாதுன்னு சில பேருக்கு அந்த மாதிரி நம்மளுடைய உள்ளங்கள் ஆயிருச்சு. ஈவன் அல்லாஹ் சொல்றான், பாறைகள் கூட என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்ணீர் வடிக்கிறது, பாறைகள் உருண்டு ஓடுகிறது அல்லாஹ்வுடைய அச்சத்தால். ஆனால் மனிதன் என்ன செய்யறான், பாறையை விட மோசமானவனாக, மனிதனை விட மோசமானவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். அப்ப ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த வசனத்தை கேட்டவுடன் மிகப்பெரிய கொள்ளை கூட்ட தலைவர் அவர் அங்கிருந்து இறங்கி அப்படியே வர்றாரு. பார்க்கிறாரு, அங்க ஒரு சிறிய ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இரவுல நாம போக வேண்டாம், அந்த வழியில ஃபுதைல் இப்னு இயாதுடைய கூட்டம் இருக்கும், நம்மளுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சிருவாங்க, நம்ம இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு காலையில போகும் அப்படின்றாங்க. இதை கேட்டு அப்படியே மனசு உடைஞ்சி மக்கா பூமியில ஃபுதைல் இப்னு இயாத் அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். மனது மாறியது. எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, உப்பாதுல் ஹரமைன் அவங்களை சொல்லுவாங்க. உப்பாதுல் ஹரமைன். உப்பாதுனா நான் சொன்னேன், ஆபிதுன்னு சொன்னா வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர். உப்பாதுனா அப்படியே வணக்க வழிபாட திரும்ப திரும்ப அதிலே இருக்கக்கூடியவர். அப்போ உப்பாதுல் ஹரமைன் சொல்லக்கூடிய அளவுக்கு அஃப்கஹுன்னாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபிக்குல ஒரு கடல், அவர் மனிதர்கள்லயே ஃபிக்குடைய கடல் அவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஷேகுல் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாங்க. இந்த ஃபுதைல் இப்னு இயாத் யார் அப்படின்னா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய ஆசிரியர்கள்ல ஒருவர் அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு பிறகு இமாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மக்கா மதீனாவில இருந்து பிறகு யமனுக்கு போனாங்க. கீழே யமனுக்கு போய் அங்க போய் படிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க போனா அங்க பெரிய பிரச்சனை.
அங்க உள்ள அந்த அரசாங்க அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 8-9 பேர், மொத்தம் 9 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 9 பேரை கைது பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா இவங்க எல்லாருமே வந்து ஆட்சிக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 9 பேரை என்ன செஞ்சுட்டாங்கன்னா கைது பண்ணி அவங்கள வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி, கொலைனா என்ன சொல்லுவாங்க, தண்டனை கொடுக்கறது, அதை தூக்கு தண்டனை மாதிரி ஏதோ ஒரு தண்டனை கொடுத்து அவங்க 9 பேரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு 9 பேரை என்ன செய்யறாங்கன்னா அந்த யமனுடைய அரசாங்கம் வந்து கைது பண்ணுது. அதுல ஒருத்தர் இமாம் ஷாஃபி. அந்த 9 பேர்ல இமாம் ஷாஃபி ஒருத்தர். அந்த 8 பேரும் என்ன செய்யப்பட்டாங்கன்னா மரண தண்டனை கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. இமாம் ஷாஃபி ஒருத்தர் மட்டும் தப்பிச்சார். சொல்லுவாங்க எப்படி தப்பிச்சார் அப்படின்னா, அவரே சொல்லுவாரு, என்னுடைய வாத திறமையினால. இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லாவுடைய அந்த பேச்சு திறமை அவங்க வந்து நிரூபிச்சு காட்டினாங்க. நான் அதுக்காகலாம் இல்லை, என்னுடைய வேலை வந்து இந்த ஆட்சியை பிடிக்கிறது இதெல்லாம் எனக்கு இல்லை அப்படிங்கிறத தங்களுடைய வாத திறமையால நிரூபிச்சு இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா அவர்கள் அந்த இடத்துல வந்து யமன்ல வந்து என்ன செஞ்சாங்கன்னா உயிர் பிழைச்சாங்க. அங்கிருந்து இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா என்ன செஞ்சாங்கன்னா பக்தாதுக்கு போனாங்க. பக்தாதுல போய் என்ன செஞ்சாங்கன்னா அங்க கொஞ்ச காலம் படிச்சாங்க. யார்கிட்ட படிச்சாங்கன்னா முகமது இப்னு ஹசன் ரஹிமஹுல்லா. இந்த முகமது இப்னு ஹசன் யாருன்னா இமாம் அபு ஹனிஃபா இருக்கிறாங்கல்ல, இமாம் அபு ஹனிஃபாவுடைய பிரத்யேகமான மாணவர்கள் ஒருத்தர் இமாம் முகமது இப்னு ஹசன். இந்த முகமது இப்னு ஹசன்ட்ட இமாம் ஷாஃபி என்ன செய்யறாங்கன்னா பக்தாதுல போய் என்ன செஞ்சாங்கன்னா படிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க பாருங்க, இங்க மாலிக் இமாம்கிட்ட இந்த மாலிக் மதுஹப் சார்ந்த அந்த ஃபிக்கு சட்டங்களை படிக்கிறாங்க. அங்க பக்தாதுல போய் இமாம் அபு ஹனிஃபா ரஹிமவுல்லாவுடைய அந்த மார்க்க சட்டங்களை எல்லாம் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா படிக்க ஆரம்பிச்சாங்க. அங்கேயும் போனதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அங்கேயும் பக்தாதுலயும் விடல. இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா அவர்களை என்ன செஞ்சாங்கன்னா பக்தாதுலயும் வந்து விடமாட்டேன், இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக அரசாங்கம் என்ன செஞ்சுன்னா இது பண்ணிச்சு, வரக்கூடாது, இமாம் ஷாஃபி அவங்க பக்தாதுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா இந்த முகமது இப்னு ஹசன் தான் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவர்களுடைய கவர்னர்கிட்ட பேசுறார், ஷஃபாத் செய்றார். இவங்க வந்து அப்படிப்பட்டவர் அல்ல, இமாம் ஷாஃபி நல்ல மனிதர், அவருடைய நோக்கம் இது அல்ல அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு இமாம் ஷாஃபிக்காக வாதாடி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு தகுதி இருந்துச்சு அந்த ஊர்ல. அப்போ இந்த முகமது இப்னு ஹசன் தான் என்ன செய்யறாரு, நான் இவருக்கு படிச்சு கொடுக்கணும், என்னோட இவர் அமர்த்துங்க அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி என்ன செய்யறாங்கன்னா முகமது இப்னு ஹசன் ரஹிமஹுல்லா அவங்க இமாம் ஷாஃபி அவங்களுக்கு படிச்சு கொடுக்குறாங்க. அதான் சொல்லுவாங்க, இமாம் ஷாஃபியுடைய முதல் ஆசிரியர் மாலிக் அப்படின்னு சொன்னா இரண்டாவது ஆசிரியர் முகமது இப்னு ஹசன். மரணிக்கிற வரைக்கும் முகமது இப்னு ஹசன் மரணிக்கிற வரைக்கும் இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா அவர்கள் அங்கதான் படிச்சாங்க. அதனாலதான் இமாம் ஷாஃபியை சொல்லுவாங்க, அவர் அந்த ஃபிக்குல் ஈராக்குடைய அந்த ஃபிக்கு அதையும் ஃபிக்குல் மதீனாவுடைய ஃபிக்கு ரெண்டையும் சேர்த்து தொகுத்து ஒரு ஃபிக்கு உண்டாக்குனார். அதாவது இமாம் அபு ஹனிஃபாவுடைய அந்த சட்டங்கள், இமாம் மாலிக்குடைய சட்டங்கள் ரெண்டையுமே படிச்சு இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா அவர்கள் தெளிவான ஒரு சட்டத்தை இந்த உம்மத்துக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு மஹ்தின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் என்ன செய்யறாருன்னா இமாம்கிட்ட சொல்றாரு, இமாம் ஷாஃபிகிட்ட, நீங்க வந்து எப்படி வந்து குரான் ஹதீஸை விளங்குறது, எப்படி நாங்க வந்து விளங்குறது அப்படின்னு சொல்லி நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த விஷயத்துக்கு பிறகுதான் இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா அவர்கள் இந்த உசூலுல் ஃபிக் நம்ம படிச்சோம்ல, ஹதீஸ்களை எப்படி தரம் பிரிக்கிறது, இதோடைய முதல் ஆசிரியரே வந்து இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா. அவங்க தான் வந்து என்ன செய்யறாங்கன்னா முதலாக எப்படியெல்லாம் நாங்க விளங்கணும், குரானை எப்படி விளங்கணும், ஹதீஸை எப்படி விளங்கணும், எப்படி வந்து சஹீஹ் தஈஃப் எல்லாமே நாங்க பார்க்கணும்னு சொல்லி முதலாக தொகுக்க ஆரம்பிச்சவங்க யாருன்னு சொன்னா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா. அதுக்கு பிறகு இமாமுடைய காலத்துல ஒரு சம்பவம் நடக்கு. இப்ராஹிம் இப்னு உபைதில்லா அப்படின்னு சொல்லக்கூடியவர் வர்றார். இந்த இப்ராஹிம் இப்னு உபைதில்லா கேட்கிறார் இமாம் ஷாஃபி இடத்துல, நீங்க வந்து ஒரு அஹ்லுல் என்ன சொல்லுவாங்க, அஹ்லுல் பைத்து தானே, நீங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை தானே, ஆனா இந்த அஹ்லுல் பைத்துல இருக்கிறவங்க யாரையுமே நான் பார்த்ததில்லை. அவர் சொல்றாரு, அஹ்லுல் பைத்துல இருக்கிற யாரையுமே நான் பார்த்ததில்லை, அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு மேலாக அபூபக்கரையும் உமரையும் உஸ்மானையும் முற்படுத்துவதை நான் பார்த்ததில்லை, நீங்க ஏன் முற்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டார். நாம என்ன நம்புறோம், அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள், உமர், உஸ்மான் ரதியல்லாஹு அஜ்மைன், அதுக்கு பிறகு என்ன அலி ரதியா நாலாவது, அப்படிதான் நாம ஆர்டர் பண்ணுவோம். ஆனா இவர் கேட்கிறாரு, அஹ்லுல் பைத் தானே நீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர் தானே நீங்க எதுக்காக அலியை வந்து நாலாவது சொல்றீங்க, அபூபக்கரை முதலாவது சொல்றீங்க, உமரை ரெண்டாவது சொல்றீங்க, உஸ்மான் ரதியல்லாஹு மூணாவதாக சொல்றீங்க, அலி எதுக்கு நாலாவதாக சொல்றீங்க, இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா அவங்க சொன்னாங்க, அலி எனக்கு ஒரு அம்மி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சொந்தக்காரர், அலி ரதியல்லாஹு அவர்கள் எனக்கு வந்து ஒரு சொந்தம் மாதிரி.
அதே போல உம்மா வழியிலையும் எனக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் சொந்தம். நான் வந்து யாரு, ஒரு ஹாஷிமி, நான் வந்து ரசூலுல்லாஹி பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் அப்துல் மனாஃபுடைய பரம்பரையை சார்ந்தவன். நீ யாரு, அப்துதர், அதாவது இப்ராஹிம் இப்னு உபைதுல்லா யாருன்னா அப்துதாருடைய குடும்பம். நான் வந்து ரசூலுல்லாஹி குடும்பம், நீ அப்துதாருடைய குடும்பம் தான். அப்படி பார்த்தா நீங்க இப்போ இந்த அரசாங்க ரீதியாக அவர் வந்து வந்துட்டு இருக்கிறார், அரசியல்ல வரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் சொல்றாரு, அப்படி பார்த்தா நீங்க இப்போ ஒண்ணுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, அதுக்கு நான் தான் தகுதியானவன், உங்களை விட அந்த ஆட்சி பொறுப்புக்கு நான் தான் தகுதியானவன். ஆனா நான் வந்து என்ன செய்யல, அதை விரும்பல. உண்மையில் நீங்கள் நினைப்பது போல இந்த ஆட்சி அல்ல, ரசூலுல்லாஹி குடும்பம் தான் ஆட்சி செய்யணுங்கிறது இஸ்லாமிய அடிப்படையில இல்ல. குலஃபாக்கள் என்பவர்கள் 5 பேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். அதுல முதல்ல சொல்றாங்க அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். அதுக்கு பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளர். அவரை பத்தி இன்ஷா அல்லாஹ் ஒரு டைம் இருந்துச்சுன்னா நம்ம படிப்போம். இப்போ இந்த 5 பேர் தான் குலஃபாக்கள் அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னா, அபூபக்கர் தான் முதல்ல, உஸ்மான் தான் இரண்டாவது, உமர் தான் இரண்டாவது, உஸ்மான் தான் மூன்றாவது, அலி ரலியல்லாஹு அவர்கள் 4வது தான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த ஆர்டரை வந்து இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தெளிவுபடுத்துறாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மனனம் செஞ்சு வச்சிருந்தாலும் தன்னுடைய ஆசிரியரான வக்கி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் சொல்றாரு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், மனன சக்தியில எனக்கு ரொம்ப குறைபாடா இருக்கு அப்படின்றாரு. என்ன சொல்றாரு, எனக்கு வந்து மனன சக்தியில குறைபாடு ரொம்ப இருக்கு. நமக்கு வந்து இன்னைக்கு சின்ன சின்ன சூறாக்கள் படிச்சு வச்சுட்டு எனக்கு வந்து பயங்கரமான மனன சக்தி, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி. இமாம் ஷாஃபி குரானை முழுதா மனனம் பண்ணி மோத்தா மாலிக மனனம் பண்ணிட்டு வக்கீட்ட போய் சொல்றாரு, எனக்கு மனன சக்தியில குறைபாடு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இமாம் வக்கி எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாருங்களேன். வக்கி அறிவுல குறைவானவரா இருந்துதான் என்ன சொல்லியிருக்கணும், இமாம் ஷாஃபி நீங்க இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி. வக்கி சொல்றாரு, அல் இல்மு நூறுன், இல்ம் என்பது கல்வி என்பது ஒரு ஒளி, அதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பாவிகளுக்கு தரமாட்டான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, பாவத்தை செய்யாதீங்க, பாவத்தை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து விட்டுருங்க. நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க வந்து நிறைய மனனம் செய்யக்கூடியவங்களா ஒரு காலத்துல இருந்திருப்பீங்க, நான் உட்பட நிறைய விஷயங்கள் மனனத்துல நமக்கு இருக்கும் முன்னால. ஆனா நம்ம செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக நமக்கு இன்னைக்கு நிறைய மறதி ஏற்படும். குரான்லே சில குரானுடைய சூறாக்கள் எல்லாம் நாங்க படிச்சு வச்சிருப்போம் சின்ன வயசுல, ஹதீஸ்கள்லாம் படிச்சு வச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு அதுக்கு எங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா அதுக்கு காரணம் என்னன்னா பாவங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா உள்ளத்தினுடைய ஒளியை வந்து இல்லாம ஆக்கிக்கிட்டே இருக்கும், அழிச்சுக்கிட்டே இருக்கும், மறக்கடிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அதுதான் இமாம் வக்கீ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க இமாம் ஷாஃபி இடத்துல, அல் இல்மு நூறுன், இல்ம் என்பது ஒளி, அதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பாவிகளுக்கு தரவே மாட்டான், நீ பாவம் செய்யறதை தவிர்த்துக்கோன்னு சொல்லி இமாம் வக்கீ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாம் ஷாஃபிக்கு உபதேசம் செய்யறாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, கல்வியை நீங்க தேடுங்க. எப்படி, சூரியனை நீங்க பாருங்க, அவர் சொல்றாரு, இமாம் ஷாஃபி சொல்றாரு, சூரியனை பாருங்க, அது என்னைக்காவது நிக்குதா ஒரு இடத்துல, அது ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருந்தாதான் அதுக்கு என்ன, அது வந்து யூஸ் ஆகுது மக்களுக்கு. அதே போல தண்ணியை பாருங்க, ஓடக்கூடிய தண்ணீர் தான் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நிற்கக்கூடிய தண்ணியினால மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதனால நீங்க என்ன செய்யுங்க, கல்வியினுடைய விஷயத்துல நீங்க ஓடிக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அதே போல இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் நமக்கு தெரியும், இமாம் ஷாஃபியுடைய மாணவர் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்ன செய்வாங்களாம், வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல எப்ப பாரு துவா செய்வாங்க இமாம் ஷாஃபிக்காக. இமாம் ஷாஃபிக்கு அல்லாஹ் அதை கொடுப்பான், இதை கொடுப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான், பரக்கத் செய்வான்னு சொல்லி எப்ப பாரு துவா. அதே போல எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் இமாம் ஷாஃபி எனக்கு இப்படி சொன்னார், இமாம் ஷாஃபி எனக்கு இதை சொன்னார், இமாம் ஷாஃபி அப்படி நடந்து கொண்டார், இப்படி சொல்லி வீட்டுல இமாம் ஷாஃபியை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். அப்போ ஒரு நாள் அவருடைய மகன் கேட்டாரு, என்ன அப்பா எப்ப பார்த்தாலும் ஷாஃபி ஷாஃபி ஷாஃபின்றீங்களா, அவர் யார் அப்படின்னு கேட்கிறார். அப்ப இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஷாஃபியா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, உலகத்துக்கு மக்களுக்கு எப்படி சூரியனோ, எப்படி இந்த உலகத்துக்கு எப்படி சூரியனோ அதே போல மக்களுக்கு இமாம் ஷாஃபி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உலகத்துக்கு எப்படி சூரியன் வந்தால்தான் உலகம் வெளிச்சம் அடையுமோ அதே போல மனிதர்களுக்கு இமாம் ஷாஃபி என்பவர் மிக முக்கியமானவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல ஒரு நாள் மகள் கேட்கிறா, ஒரு நாள் இமாம் மகள் கேட்கிறா, என்ன எப்ப பாரு ஷாஃபி ஷாஃபின்றீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் பக்தாதுக்கு வந்தாங்கல்ல, பக்தாதுல தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இருந்தாங்க. அப்போ பக்தாது வரக்கூடிய நேரத்தில் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர்ற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே மகள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இமாம் ஷாஃபி எப்படி எல்லாம் இருக்கிறாரு நம்ம பார்க்கணுமே, எப்ப பார்த்தாலும் வாப்பா என்ன செய்யறாரு ஷாஃபி ஷாஃபின்றாரு, எப்படிதான் இருக்காருன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி மகள் என்ன செய்யறாங்கன்னா வெயிட் பண்றாங்க. ராத்திரி ஆயிடுச்சு. ராத்திரி ஆன உடனே சாப்பிடுறாங்க.
தூங்க போயிடுறாங்க, இஷா தொழுதுட்டு தூங்க போயிடுறாங்க. அறைக்கு போயிட்டார். இமாம் ஷாஃபி தன்னுடைய ரூமுக்கு போயிட்டார், ஒதுக்கப்பட்ட அறைக்கு போயிட்டார். போனதுக்கு பிறகு விளக்கு எரியலை. அன்றைக்கு விளக்கு தான், லைட் இல்லை, விளக்கு எரியலை, கதவை பூட்டிட்டாங்க, இருட்டாதான் இருக்கு. அப்போ மகள் பார்க்குறா, இமாம் ஷாஃபி வந்து எப்பவும் நம்மளுடைய வாப்பா எப்போ பாரு ஷாஃபி ஷாஃபின்றாரு, பெரிய ஒரு இபாதத் செய்யக்கூடியவர், எப்போ ராத்திரியெல்லாம் தொழக்கூடியவர், அப்படிதானே இருக்கணும், இவர் வந்து ராத்திரியில இப்படி லைட்டெல்லாம் அணைச்சு போட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி மகள் நினைக்கிறாங்க. இமாம் அஹமது பின் ஹம்பல் என்ன செஞ்சாங்க, எப்பவும் தொழக்கூடிய மாதிரி இரவுல வந்து நீண்ட நேரம் தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. தொழுக தொழுக தொழுக. இமாம்கள் அப்படித்தான். அப்போ காலையில ஆயிடுச்சு. வாப்பாட்ட இமாம் அஹமது பின் ஹம்பலுடைய மகள் கேட்டாங்க, நீங்க என்னப்பா எப்ப பாரு வாப்பா ஷாஃபி ஷாஃபின்னீங்களே, அவர் வந்தாரு, லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டாரு, ராத்திரி தொழுகவும் இல்லை, நீங்க டெய்லி தொழுறீங்க, இன்னைக்கும் தொழுறீங்க, அவர் தொழுகவே இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்ப இதை வந்து ஒரு பொருட்டா கவனிக்கல அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். அவங்க போனாங்க, ரூமுக்கு போனாங்க. காலையில கேட்டாங்க இமாம் இடத்துல, இமாம் ஷாஃபி இடத்துல கேட்டாங்க, கைஃப லைலுக்க, உங்களோட இரவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இமாம் ஷாஃபி சொன்னாங்க, இரவுல நான் படுத்து இருக்க நேரத்துல எனக்கு ஒரு குர்ஆன் வசனம் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த குர்ஆன் வசனத்தை தான் நான் இரவு முழுவதும் தூங்காம அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி யோசிச்சு அந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக எனக்கு 60 சட்ட பிரச்சனைகளுக்கு எனக்கு தீர்வு கிடைச்சது அப்படின்னாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க, 60 சட்ட பிரச்சனைகளுக்கு அந்த வசனத்திலிருந்து எனக்கு தீர்வு கிடைத்தது. அதைத்தான் இரவு முழுக்க நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன், சிந்தித்து கொண்டிருந்தேன் அப்படின்னாங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் மகள்கிட்ட சொன்னாங்க, உன் வாப்பா ராத்திரி ஃபுல்லா தொழுகைக்கும் இந்த 60 சட்ட பிரச்சனைகளுக்கும் ஈடு இல்லை அப்படின்னாங்க. இப்போ அந்த அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபிக்குகளையும் ஹதீஸ்லையும் மிக தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அதனால தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, அஹ்மத் பின் ஹம்பல்கிட்ட சொல்லுவாங்க, அவருடைய ஆசான் ஆனாலும் தன்னுடைய மாணவர்கிட்ட சொல்லுவாங்க, இமாம் அஹ்மதுகிட்ட, அஹ்மதே ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்று உங்களிடத்தில் ஆயிருச்சு அப்படின்னா அதை எனக்கு அறிவிச்சு தாங்க அப்படிம்பாங்க. தன்னுடைய ஆசிரியர் தான், அவர்களுடைய ஆசிரியர் தான். ஆனாலும் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சட்டத்துல மிக தேர்ச்சி பெற்றவங்க. சட்டத்தை எப்படியெல்லாம் சட்டம் இருக்கு அப்படிங்கிறதுல தேர்ச்சி பெற்றவங்க. ஆனா ஹதீஸ்ல இமாம் அஹ்மது தான். ஹதீஸ் சஹீஹா தைஃபான்னு சொல்லி பார்க்கறது இமாம் அஹ்மத். அதனால ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, அஹ்மத்கிட்ட சொல்லுவாங்க, அஹ்மதே உங்களுடைய தரப்புல ஏதாவது ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்று ஆகிவிட்டால் அதை எனக்கு அறிவித்து தாங்க அப்படின்னு சொல்லி பணிவோடு கேட்பாங்க. இமாம் ஷாஃபி அதனால தான் சொல்லுவாங்க, சஹீஹான ஹதீஸ்கள் தான் எனது மதுஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்க ஷாஃபி மதுஹப், ஆனா அவங்க தைஃபான பலகீனமான செய்தி அந்த மதுஹப்ல இருந்தாலும் ஷாஃபி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக பின்பற்றுவாங்க. ஆனா ஷாஃபி சொல்றாங்க, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், சஹீஹான ஹதீஸ் எதுவோ அதுதான் எனது மதுஹப், என்னுடைய கருத்தை தூக்கி வீசிருங்க அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மிக ஒரு அழகான புத்தகம் தான் ரிசாலா அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதே போல அல் உம்மு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. அதே போல தீவான் ஷாஃபி, தீவான் இமாம் ஷாஃபி அப்படின்னு. தீவான்னா அந்த கவிதை புத்தகம் இங்கிலீஷ்ல இருக்கு, நீங்க வந்து பிடிஎஃப் கூட எடுக்கலாம். தீவான் இமாம் ஷாஃபின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா கவிதைகளை வந்து ஒரு 14 தலைப்பு, அந்த 14 தலைப்புலையும் அந்த கவிதைகளை வந்து எழுதுவாங்க. நல்ல குட் கேரக்டர்ஸ், அதே போல உமன்ஸ் சம்மந்தப்பட்டது, அதாவது மறுமை நாள் சம்மந்தப்பட்டது, இப்படி தனித்தனியாக பிரித்து அதை வந்து கவிதைகளாக எழுதி வச்சிருப்பாங்க. இன்ஷால்லா நேரம் கிடைச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணி படிங்க, சூப்பராக இருக்கும். அதே போல இமாமுடைய ஒரு புத்தகம் தான் அல் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது சட்டங்களை பற்றி பேசக்கூடிய புத்தகம். இமாமை பற்றி இமாம் முஸனி ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி இமாம் முஸனி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இரவை வந்து 3ஆக பிரிப்பார்கள். ஒரு பகுதியை எதற்காக செலவிடுவார்கள்னு சொன்னா, தாங்கள் படித்த ஹதீஸ்களை எழுதுவதற்கும் படிப்பதற்கும் ஒரு பகுதியை, இரவு 8 மணி நேரம்னா அதுல வந்து ஒரு 3 மணி நேரத்தை எழுதுவதற்காகவும் படிப்பதற்காகவும் பிரிப்பார்கள். இன்னொரு 3 மணி நேரத்தை ஒரு பகுதியை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா தொழுகைக்காக என்ன செய்வாங்க, ஒதுக்கி விடுவார்கள். மீதி இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரம் போல என்ன செய்வாங்கன்னா தூங்குவார்கள். இப்படிதான் இமாம் ஷாஃபியுடைய வாழ்க்கை முழுவதும் இருந்தது. நாம் என்ன செய்யணும், இதுல ஒரு கொஞ்ச பகுதியாவது நாமளும் என்ன செய்யணும், பயன்படுத்த நாம வந்து இது பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் இந்த தஹஜ்ஜத் தொழுகை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. எனக்கும் தான் இந்த உபதேசம். தஹஜ்ஜத் தொழுகை வந்து தஹஜ்ஜத் தொழணும்னு கூட அவசியம் இல்லை, அதான் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்க இரவுல வந்து ஒரு 3 மணி 4 மணிக்கு நமக்கு முழிப்பு வந்தா கூட தொழுகணும்னு கூட அவசியம் இல்லை. எந்திரிச்சு உது செஞ்சு நீங்க தொழுகணும் கூட அவசியம் இல்லை. எந்திரிச்சு உட்காருங்க, உட்கார்ந்துக்கிட்டு கையில தான் போன் இருக்குமே, தலைமாட்டில் தானே போன் வைக்கிறது, என்ன தலைமாட்டில் இருக்கிற போனை எடுத்து ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை மட்டுமாவது படிங்க. ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை மட்டும் ஒரு 3 மணி 4 மணிக்கு முழிப்பு வருதா, எந்திரிச்சு
ஃபோனை எடுத்து ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு அதை பற்றி சிந்திச்சு பார்த்துட்டு தூங்கிடுங்க. இதே ஒரு பெரிய ஒரு இபாதத். இது அப்படியே நாளடைவில் நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா தொழக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அப்புறம் 2 ரக்காத் தொழுங்க. அந்த 2 ரக்காத்து பழக்கமாயிருச்சா 4 ஆக்குங்க. இப்படி கிராஜுவலாக என்ன செய்யுங்கன்னா இன்ஷா அல்லாஹ் போங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி ஏதாவது ஒன்று படிக்க ஆரம்பிங்க. இஸ்லாமிக் புத்தகங்களோ குர்ஆனோ ஹதீஸோ ஏதாவது ஒன்று படிக்க ஆரம்பிங்க. இது ஒரு பெரிய ஒரு பிரயோஜனம் இமாம்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்றது. அதே போல் இமாம் சுஃபியான் இப்னு உயைனா அவங்க ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறாங்க, எங்களுடைய காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த மாணவர் யார் அப்படின்னா இமாம் ஷாஃபி தான். அதே போல் முஹம்மது இப்னு ஹக்கம் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்கிறாரு, அவனுடைய பையனுக்கு சொல்றாரு, இமாம் ஷாஃபி இருக்கார முகமது இப்னு இத்ரீஸ், அவரை நீ பற்றி பிடித்துக்கொள், ஃபிக்ஹுல் அவரை விட அறிவு உள்ளவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி அவருடைய மகனுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா உபதேசம் செய்யறாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 204 150 பிறக்கிறாங்க. ஒரு 54 அல்லது 55 வயது, ஹிஜ்ரி 204 என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா 55 வயதுல அவங்களுக்கு ஒரு நோய் ஏற்படுது, மூல நோய் ஏற்படுது, இரத்தப்போக்கு ஏற்படுது. இமாம் அவர்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டு பின்துவாரம் வழியாக ரத்தம் ஏற்பட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. இமாம் அந்த படுக்கையில இருக்கிறாங்க, அந்த மரணப்படுக்கையில இருக்கிறாங்க. அப்ப அவங்கள சந்திக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வர்றார். அவர் கேட்கிறாரு இமாம் ஷாஃபி இடத்துல, கைஃப அஸ்பஹ்த, காலை பொழுதை நீங்க எப்படி அடைஞ்சீங்க, காலை பொழுதை எப்படி அடைஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யா அபா அப்துல்லா, எப்படி காலை பொழுது அடைஞ்சீங்க? அப்ப இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தலையை உயர்த்தி சொன்னாங்க, உலகத்தை விட்டு செல்லக்கூடியவனாகத்தான் நான் என்ன செஞ்சேன், இந்த இப்போ நான் காலை பொழுதை நான் அடைஞ்சிருக்கிறேன், உலகத்தை விட்டு செல்லக்கூடியவனாகத்தான் நான் காலை பொழுதை அடைந்திருக்கிறேன். அடுத்த சொல்றாங்க, என்னுடைய நண்பர்களை பிரியக்கூடியவனாகத்தான் நான் இந்த காலை பொழுதை அடைந்திருக்கிறேன். அடுத்த சொல்றாங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், நான் செய்த என்னுடைய பாவங்களை சந்திக்கக்கூடியவனாக என்னுடைய இந்த காலையை நான் அடைந்திருக்கிறேன் அப்படி சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கக்கூடியவனாக என்னுடைய காலை பொழுதை அடைந்திருக்கிறேன். என்னுடைய உயிர் நான் செய்த பாவங்களுக்காக நரகத்திற்கு செல்லுமா அதை நினைத்து நான் அழுவதற்கு, அல்லது என்னுடைய உயிர் சொர்க்கத்துக்கு செல்லுமா அதற்கு நான் நற்சான்று சொல்வதற்கு என்று சொல்லி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி அப்படி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மரணிக்கிறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய இமாம், எவ்வளோ பேருக்கு கடல் போல கல்வியை வாரி வழங்கிய ஒருத்தர், குர்ஆனை மனனம் செஞ்ச ஒருத்தர், ஹதீஸ்களை மனனம் செஞ்ச ஒருத்தர், வாழ்க்கை முழுவதுமே இஸ்லாத்துக்காக பாடுபட்ட ஒருத்தர் என்ன சொல்றாரு, நான் என்னுடைய பாவத்தையும் என்னுடைய தீமையையும் சந்திப்பதற்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய உயிர் சொர்க்கத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகுமா அப்படிங்கிறத நினைச்சு நான் கவலைப்படுறேன் அப்படின்றார். ஆனா நமக்கு என்ன, நாங்க முஸ்லீமாக இருக்கிறோம், நாங்க சொர்க்கம் தான் செல்வோம் அப்படிங்கிற ஒரு ஆணவம் திமிரும் என்ன செய்யுது எங்களுக்கு இருக்கு. நாங்க செத்தா சொர்க்கம் தான், நாங்க இப்ப மௌத்தானா சொர்க்கம் தான் என்ற ஒரு ஆணவம் நமக்கு இருக்கு. ஆனா அவ்வளவு தியாகங்கள் செஞ்சு வாழ்க்கையை அர்ப்பணித்த இமாம்கள் தங்களுடைய இறுதி நேரத்துல பயந்தாங்க. இப்போ நாம நினைச்சு பார்க்கணும் நம்மளுடைய இறுதி நேரம் எப்படி இருக்கும், நம்மளுடைய சக்கராத்தினுடைய நேரம் நாம நினைச்சு பார்க்கணும், நாம என்ன செஞ்சோம், இந்த இஸ்லாத்துக்காக நாம என்ன செஞ்சோம், இந்த உம்மத்துக்காக நாங்க என்ன செஞ்சோம், ஒண்ணுமே இல்லை. அப்ப அதை நினைத்து இமாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அழுதார்கள். அதுக்கு பிறகு ஹிஜ்ரி 204 என்ன செஞ்சாங்கன்னா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மரணித்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, எப்பவுமே மருதாணி அணிஞ்சிருப்பாங்க. இமாம் ஷாஃபியை சொல்லுவாங்க, அவங்களுடைய முடிகள்ல மருதாணி எப்பவுமே அதை போடக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவங்க சொல்லுவாங்க, ஹதீஸ் துறை அறிஞர்களை நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்ப்பது போல எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஹதீஸ் கலை இமாம்கள் தான் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு ஹதீஸ்களை கொண்டு சேர்த்தாங்க, சஹாபாக்களுடைய செய்திகளை. அதனால அவர்களெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் எனக்கு சஹாபாக்களை பார்ப்பது போல இருக்கிறது என்று சொல்லி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள். அவர்களுடைய அந்த மதுஹப்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல அவர்கள் கடைபிடித்த அந்த இது என்ன அப்படின்னா, கொள்கை என்ன அப்படின்னா, முதலாவதாக குர்ஆன் சுன்னா, குர்ஆன்லையும் ஹதீஸ்ல இருந்தும் ஆதாரங்களை எடுத்து என்ன செய்வாங்கன்னா அதுல பதிவு செய்வாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒன்று இருக்கு, அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ்ல இஜ்மானா சொன்னேன் நான் உங்களுக்கு. இஜ்மானா என்ன, கியாஸ்னா என்னன்னு போன வகுப்புக்கு முந்தின வகுப்புல சொன்னேன். சிம்பிளா சொல்றேன், இஜ்மானா என்ன அப்படின்னா, குர்ஆன் ஹதீஸ்ல வந்த ஒரு விஷயம், அந்த விஷயத்துல அறிஞர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்துல இருப்பாங்க, அதுதான் என்ன இஜ்மா. உதாரணமாக தொப்பி அணியலாமா அணியக்கூடாதா, அதுல கருத்து வேறுபாடு இருக்கு, அது இஜ்மால சேர்க்க மாட்டாங்க. அதே போல விரல் அசைக்கலாமா அசைக்கக்கூடாதா, இஜ்மால சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா கருத்து வேறுபாடு எதுலாம் இருக்கோ அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. 5 வக்து தொழுகை, ஒரு நாள்ல 5 வக்து தொழுகை, இது இஜ்மா.
ஒவ்வொரு 5 வக்திலையும் ஃபஜ்ர் 2, தொஹர் 4, அசர் 4, இதெல்லாம் என்ன? அப்போ இஜ்மானா என்ன நான் சொன்னேன்? இஜ்மா அப்படின்னா ஒருமித்த கருத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுவும் என்ன செய்வாங்க? இமாம் அவர்கள் ஆதாரமாக எடுப்பார்கள். 4வதாக கவுல் சஹாபாக்களுடைய கருத்துக்கள். அதே போல கியாஸ்னா என்ன நான் சொன்னேன் போன வகுப்புல. அதாவது இந்த காலத்துல ஒரு சட்ட பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா அந்த சட்ட பிரச்சனை குரான் ஹதீஸ்ல இல்லை. உதாரணமா சிகரெட் ஹராமா ஹலாலா இல்லை, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து யூரின் வந்து போய்கிட்டே இருக்கு, இவங்க வந்து உது இல்லாம எப்படி தொழுக முடியும் அப்படிங்கிறதெல்லாம். இதுக்கு வந்து சட்டம் எங்க இருந்து எடுப்பாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இதுக்கு ஒப்பான ஏதாவது காரியங்கள் நடந்திருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ மது அன்றைக்கு ஹராமாக்கப்பட்டுச்சு. எதனால ஹராமாக்கப்பட்டுச்சு? காரணத்தை பார்ப்பாங்க. காரணம் என்ன? அதுல போதை இருக்கு. அதே இதை இங்க பொருத்துவாங்க. இப்போ இதுவும் என்ன? ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ்க்கு நான் சொன்னேன் போன வாட்டி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் ஏற்பட்டு போய்கிட்டே இருந்துச்சு நிக்காம. ஆனா மாதவிடாய் காலம் இல்லை அது. அப்போ அந்த நேரத்துல வந்து அந்த பெண்மணி கேட்குறாங்க, நான் என்ன செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அந்த உறுப்பை கழுவிக்கோங்க, அதுல வந்து துணியை வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, உங்களுக்கு அது போச்சுனாலும் பிரச்சனை இல்லை, தொழுகையை நீங்க என்ன செய்யலாம், கண்டினியூ பண்ணலாம். அதே போலதான் நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு யூரின் போய்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கழுவிக்கிட்டு உது செஞ்சுட்டு அவங்க தொழுகலாம். தொழக்கூடிய நேரத்துல வந்தாலும் பிரச்சனை இல்லை, உது அவங்க செய்ய வேண்டாம் திரும்ப திரும்ப என்பதா. இதுதான் கியாஸ். இந்த சட்டத்தையும் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த கிதாப்ல கொண்டு வருவாங்க. இமாமுடைய மாணவர்கள்ல மிக முக்கியமானவர் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். அதே போல இப்னு ஜரீர் தபரி தெரியும்ல, தபரி தஃப்சீர் தபரி அப்படின்லாம் படிச்சிருப்போம். இந்த இமாம் தபரி என்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. 800 புக்ஸ், 800 புத்தகங்களுடைய வாழ்க்கையில எழுதியிருக்காங்க. நம்ம நினைச்சா நம்ம ஒரு புக்கு கூட எழுதுறது இல்லையே, நினைச்சாலே எழுத முடியாது. அவங்களுக்கு அல்லாஹ் வந்து பரக்கத் செஞ்சிருந்தான். நேரத்துல என்ன செஞ்சிருந்தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத் செஞ்சிருந்தான். நமக்கு அந்த நேரத்துல பரக்கத் இல்லை. நமக்கு ஒரு வாரம் எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனா ஒரு நாள்ல என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பரக்கத் இருந்துச்சு. அதனால 800 புத்தகங்கள் எழுதியிருந்தாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் 4000 கொப்பிகள் எழுதியிருந்ததா சொல்லுவாங்க. ஆனா எதுவுமே இல்லை. அவங்க வந்து சிறையில் அடைக்கப்பட்டாங்க கடைசி காலத்துல டமாஸ்கஸ்ல, இமாம் இப்னு தைமியா. அப்போ அவங்களுக்கு வந்து புத்தகமே கொடுக்கல, குரானை கூட கொண்டு போகிறதுக்கு அனுமதிக்கல இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்க்கு. ஆனா அவங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருந்தாங்க. அப்போ இமாம் தபரி அவர்கள் இமாம் ஷாஃபியுடைய மாணவர்கள்ல ஒருத்தர். அதே போல இமாம் நவவி தெரியும்ல, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அர்பவுன் நவவி 40 ஹதீஸ்கள், நவவியினுடைய 40 ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய அந்த இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய மாணவர்கள்ல ஒருத்தர். அதே போல மிஸ்ர்ல, யமன்ல எல்லா இடத்துலையும் மதுஹப் மாணவர்கள் இருந்தாங்க. இவங்களுடைய மதுஹப் வந்து வேகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. எந்த இடங்கள்லாம் அப்படின்னு பார்த்தா ஈராக்ல, பக்தாத், குரஷான், ஷாம் சொன்னா அந்த ஜோர்டான் எல்லாமே சேர்ந்தது, பலஸ்தீன், யமன், மிஸ்ரு, ஜோர்டான், சிரியா, லெபனான், இந்தியாவுக்கும் அவருடைய மதுஹபுகள் பரவ ஆரம்பிச்சு. இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸ், ஹிஜாஸ், பாகிஸ்தான் போன்ற எல்லா இடங்களுக்கும் இமாம் ஷாஃபியுடைய அந்த ஃபிக்ஹ் சட்டங்கள் என்ன செஞ்சுன்னா பரவ ஆரம்பிச்சு உலகம் முழுக்க என்ன செய்யப்பட்டாங்கன்னா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. ஏன்னா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்டாங்க. இந்த அல் அப்படிங்கிற கிதாப் வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கிதாப். எல்லாருக்குமே இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பிடிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா என்னைக்குமே வாதம் செஞ்சு ஜெயிக்கிறதற்கு முயற்சி பண்ண மாட்டாங்க இமாம் ஷாஃபி. எப்பவுமே வெல்ல முயற்சி பண்ண மாட்டாங்க. நான் ஜெயிச்சிட்டேன், இப்போ ஒட்டுறாங்கல்ல 2 பேரும் விவாதம் முடிஞ்சோடனே வெற்றி இதை என்ன செய்ய மாட்டாங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் செஞ்சதில்லை. இமாம் என்ன செய்வாங்கன்னா அவர்களுடைய வாயாலேயே அவங்க ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதற்கு முயற்சி செய்வார்கள். அதனால மக்கள் எல்லாருக்கும் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விருப்பமானவர்களாக இருந்தார்கள். அதே போல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அதான் நான் சொன்னேன் முன்னாடியே, அவர்களுடைய மதுஹப் அப்படின்னு சொன்னா அவங்களே சொன்னாங்க, எதெல்லாம் சஹீஹான ஹதீஸோ, எதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்தியோ அதுதான் என்னுடைய மதுஹப் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதுல ஒரு பகுதி. இப்போ இதுல இருந்து நிறைய பாடங்கள், நிறைய விஷயங்களை வந்து நாம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இமாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து தருவானாக. அவர்களோடும் நபிமார்களோடும் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவானாக. நம்முடைய பிள்ளைகளை இமாம்களை போல, சஹாபாக்களை போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இந்த உம்மத்துக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியருள்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.